இந்த வீடியோவில் நம்ம நிறையா படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். முக்கியமாக சசிகுமார் அவர்களோட மயிலாட் அப்படிங்கிற படம் இதுவரையும் 3 நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, பூக்கி அப்படிங்கிற படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இது இல்லாமல் இந்த வாரமே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் வித் லவ் இதுவரையும் 10 நாளில் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு, ஒரு பெரிய வசூலே வந்திருக்கு இந்த வீக்கெண்டே. ஸோ எவ்வளோங்கிறத பார்ப்போம். அப்புறம் இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். நேற்று வீடியோ போடலை, அதுக்கு முன்னாடி நாள் நான் போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரேம் முடிச்சிருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, அண்ணாமலை படம் தான். அண்ணாமலை படத்தில் ஒரு பெண் புறா அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். அதில் கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வசந்த் பாபு, ரஜினிதரன் துனேஷன், தளபதி கேமிங், எஸ்ஆர்எம் தளபதி கேமிங், நிசார் அகமது. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. பார்டர் 2 நேற்று 24வது நாள் இந்தியாவில் 1,85,00,000, உலகம் முழுக்க 2,05,00,000, 381 கோடியே 54 லட்சம் இந்தியாவிலையும், 435 கோடியே 32 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 210 கோடி பட்ஜெட். அப்புறம் மர்தானி 3 ராணி முகர்ஜி அவர்களோட படம் நேற்று டே 17 இந்தியாவில் 1,39,00,000, உலகம் முழுக்க 1,50,00,000, 52 கோடியே 91 லட்சம் இந்தியாவிலையும், 68 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். அப்புறம் தூ யா மெயின் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் நேற்று 3வது நாள் ஒரு டிசாஸ்டர்ஸ் கலெக்ஷன். இந்தியாவில் 85 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம், இதுவரையும் 3 கோடியே 36 லட்சம் தான் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 25 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். ஓ ரோமியோ அப்படின்னு ஷாஹித் கபூர் அவர்களோட திரைப்படம் நேற்று 3வது நாள் இந்தியாவில் 11 கோடியே 48 லட்சம், உலகம் முழுக்க 14 கோடியே 78 லட்சம். இந்தியாவில் டோட்டலாக 35 கோடியே 52 லட்சமும், உலகம் முழுக்க 44 கோடியே 53 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். இதுவரையும் கிட்டத்தட்ட 23 கோடி கிட்ட ஷேர் இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஸோ ஓ ரோமியோ ஓரளவுக்கு இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வரையும் எடுத்திருக்கு. நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக வீக் டேஸில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் நேற்று 35வது நாள், அதாவது ஓடிடிக்கு அப்புறம் கூட இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 39 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம், 303 கோடி 78 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 கோடி பட்ஜெட். ஃபங்கி அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 61 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியை கடந்திருக்கு. 6 கோடியே 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 79 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடியே 11 லட்சம். 25 கோடி பட்ஜெட். இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்திருக்கு. கண்டிப்பாக வீக் டேஸில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வருதா இல்லை நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பிரகம்பனம் அப்படிங்கிற மலையாள படம் டே 17 கேரளாவில் 49 லட்சம், உலகம் முழுக்க 57 லட்சம், 11 கோடியே 65 லட்சம் கேரளாலையும், 18 கோடியே 44 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் ஆஷகல் 1000 அப்படிங்கிற படம் டே 10 கேரளாவில் 44 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம், கேரளாவில் டோட்டலாக 4 கோடியே 62 லட்சமும், உலகம் முழுக்க 7 கோடியே 22 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். சீதா பயணம் அப்படிங்கிற கன்னட படம் கன்னடா, தெலுங்கு, தமிழ் எல்லா லாங்குவேஜிலுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட இயக்கத்தில் வந்த இந்த படம், அதாவது சீதா பயணம் அப்படிங்கிற இந்த படம் டே 2 கர்நாடகாவில் 22 லட்சம், உலகம் முழுக்க 42 லட்சம். இதில் ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 10 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 2 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கர்நாடகாவில் 42 லட்சமும், உலகம் முழுக்க 87 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் வித் லவ் அப்படிங்கிற படம், இந்த படம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்குங்க இந்த வீக்கெண்டு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை 10வது நாள் தமிழ்நாட்டில் 2 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 லட்சம், ஓவர்சீஸில் 24 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 68 லட்சம். டோட்டலாக 17 கோடியே 81 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 2 கோடியே 74 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 92 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 72 லட்சம், உலகம் முழுக்க 26 கோடியே 19 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். ஒரு சூப்பர் ஹிட் படமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுதுன்னு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஒரு சூப்பர் கலெக்ஷன், எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன் முக்கியமாக தமிழ்நாட்டில். அப்புறம் இந்த வாரம் ரீரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், அந்த படங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மௌனம் பேசியதே சூர்யா அவர்களோட படம். இந்த படம் ரீரிலீஸில் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 11 லட்சம், டோட்டலாக இந்த படம் இந்த 3 நாளில் 36 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மௌனம் பேசியதே ரொம்ப கம்மியான ஷோஸாக இருந்தாலுமே ஓகே டீசெண்டான ஒரு நம்பரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 36 லட்சங்கிறது ரீரிலீஸில், அதுவும் ரொம்ப கம்மியான ஷோஸில் நல்ல கலெக்ஷன்.
ஸோ அப்புறம் மின்னலே இந்த படம் வந்து ரீரிலீஸில் பாட்டுக்காகவே போய் பார்க்கலாம். இந்த படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 10 லட்சம், இந்த 3 நாளில் 33 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் எத்தனை பேர் மின்னலை ரீரிலீஸ் போய் பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் டிஆர் அவர்களோட உயிருள்ள வரை உஷா இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 3 நாளில் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3.5 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று 3வது நாள். டோட்டலாக இந்த 3 நாளில் 12 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த உயிருள்ள வரை உஷா படத்தோட 3 நாள் ரீரிலீஸ் கலெக்ஷன் விவரம். அப்புறம் காதலர் தினம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. 2 நாள் கலெக்ஷன். அதாவது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டே வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று 2வது நாள் 6,50,000. டோட்டலாக இந்த படம் வந்து 16,50,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 2 நாளில். இந்த படத்துக்குமே ரொம்ப கம்மியான ஷோஸ் தான். அப்புறம் இது இல்லாமல் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படிங்கிற ஒரு அடல்ட் காமெடி மூவி. இந்த படம் வந்து டே 3 தமிழ்நாட்டில் 7 லட்சம், டோட்டலாக 22 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். அப்புறம் ஆண்ட்ரியா அவர்களோட த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 4 லட்சம், டோட்டலாக 13 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட். மயிலாஞ்சி அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 2 லட்சம், டோட்டலாக 8 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 நாளில் 3.5 கோடி பட்ஜெட். அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்களோட இசையில் வந்த, விஜய் ஆண்டனி அவர்களோட தயாரிப்பில் வந்த பூக்கி அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 20 லட்சம், இந்தியாவில் டோட்டலாக 22 லட்சம், 69 லட்சம் தமிழ்நாட்டில், 77 லட்சம் இந்தியாவில் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஓகே அப்படிங்கிற கலெக்ஷன் எடுத்திருக்கு. கண்டிப்பாக வீக் டேஸில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் சசிகுமார் அவர்களோட மயிலாடு படம் இந்த 3 நாளில் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறது தெரியுமா? தமிழ்நாட்டில் 48 லட்சம், இந்தியாவில் 56 லட்சம், டோட்டலாக 1,62 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1,85 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். மயிலாடை பொறுத்தவரையும் இது ஒரு சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வழக்கமான ஒரு கமர்ஷியல் ட்ராமா கிடையாது, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மூவி கிடையாது. இந்த படம் எப்படி அந்த ஜோக்கர் ராஜமுருகன் அவர்களோட ஜோக்கர் வந்ததோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வைஸ் மூவி தான். ஸோ இதை வந்து தேட்டரில் இவ்வளோ கலெக்ஷன் 3 நாளில் வந்திருக்குங்கிறது பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் நேற்று தமிழ்நாடோட டாப் 5 பொறுத்தவரையும் வித்லவ் தான் முதல்ல இருக்குது, 2 கோடியே 10 லட்சம். மயிலாடு 48 லட்சம் 2வது இடம். பூக்கி வந்து 20 லட்சம். ஓ ரோமியோ வந்து 12 லட்சம். மௌனம் பேசியதே 11 லட்சம். இதுதான் நேற்று தமிழ்நாடோட டாப் 5. ஆனால் இந்தியன் மூவிஸோட வேர்ல்டு வைடு கலெக்ஷனோட டாப் 5 இப்போ நம்ம பார்ப்போம். நேற்று பொறுத்தவரையும் ஓ ரோமியோ தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, 14 கோடியே 78 லட்சம். வித்லவ் வந்து 2வது இடத்துல இருக்குங்க, 2 கோடியே 68 லட்சம். ஃபங்கி வந்து 3வது, 2 கோடியே 61 லட்சம். பார்டர் 2 2 கோடியே 5 லட்சம் 4வது இடம். மர்தானி 3 1 கோடியே 50 லட்சம். இதுதான் நேற்று இந்திய திரைப்படங்களோட வேர்ல்டு வைடு கலெக்ஷனோட டாப் 5. நேற்று வீடியோ போடலை. ஸோ நேற்று வந்து 30 இயர்ஸ் ஆஃப் பூவே உனக்காக விஜய் அவர்களோட நடிப்பில் விக்ரமன் அவர்களோட இயக்கத்தில் ஒரு தரமான படம். பூவே உனக்காக 1996ஆம் ஆண்டு வந்து 30 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டாக 8 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 25 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 1 கோடியே 25 லட்சம். 4.5 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியாக பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த படத்தோட கதையாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்கும். நல்ல படம், ரொம்ப நல்ல படம் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நல்ல படம். விக்ரமன் அவர்களோட மோஸ்ட்லி எல்லா மூவியுமே இந்த அளவுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு தான் எல்லாமே ரொம்ப நல்ல படம். எனக்கு தெரிஞ்சு அவரோட எல்லா படத்தையுமே இப்போ ரீரிலீஸ் பண்ணலாம். அதாவது புது வசந்தம்லேருந்து வானத்தை போல வரையுமே நீங்கள் எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணலாம். அதில் எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும், ரொம்ப நெகட்டிவாக அவ்வளோவா இருக்காது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ விக்ரமன் அவர்களோட திரைப்படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? இந்த பூவே உனக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.